நிதியமைச்சர் சொன்னாரு, மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அன்னை மீனாட்சி குடிக்கொண்டிருக்கிற மாவட்டத்தில் தரல. அவர் செல்லூர் ராஜு கேட்பாரா, உதயகுமார் கேட்பாரா, ராஜன் செல்லப்பா கேட்பாரான்னு கேட்டார். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதல்வராக இருக்கிற போது இந்த மதுரைக்கு 2 பாலங்கள் முதல்ல வைகை நதியில கொடுத்தோம். அதற்கு பிறகு 2 பாலங்கள் அடிக்கல் நாட்டினோம். வைகை நதியை பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சாலை அமைத்தோம். 2 வழிச்சாலை 4 வழிச்சாலை அமைத்தோம். மத்திய அரசு என்ன பெற்றீங்கன்னு கேட்டான். எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தோம். 1000 கோடிக்கு பறக்கும் பாலம் கொண்டு வந்தோம். தோரங்குறிச்சி வரைக்கும் போய் சென்னையில போகணும். நம்ம திருமங்கலத்திலிருந்து கொல்லம் வரைக்கும் 4 வழிச்சாலை 4500 கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்தோம். 11 மருத்துவக் கல்லூரி. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். 12 மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வந்தோம். இது அம்மா அவர்களுடைய அணுகுமுறை, புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய அணுகுமுறையில மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து அதை நிறைவேற்றினாங்க. இன்னைக்கு 4.5 வருஷம் ஆச்சு. இந்த ஆட்சி தொடரணும்னு ஏதாவது ஒரு சாதனை திட்டத்தை சொல்லுங்க. பேர் வச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. பெயர் சூட்டு விழா, அதுல நம்ம மாற்றுக்கருத்து இல்லை. ஆனா மக்களுக்கு என்ன பலன் கிடைத்தது என்று நாம் பார்த்தோமானா, வெறும் விளம்பர வெளிச்சத்துலதான் இந்த அரசு நடக்குது. அப்பதான் நாங்க சொன்னோம், மதுரைக்கு நாங்க 10 ஆண்டுகளுக்கு பிறகு விடிவு காலம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு மூத்த அமைச்சர் சொன்னார். ஆமா, விடிவு காலம் கொடுத்துருக்கிறீங்க. என்ன விடிவு காலம்னா, இது வரைக்கும் வரலாற்று இல்லாத வகையில வரி முறைகேடுல 200 கோடி ரூபான்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்க அரசுலயே 5 மண்டல தலைவர், 2 குழு தலைவர், 24 அதிகாரிகள், மேயர் உடைய கணவர் கைது. அதுக்கு பிறகு மேயர் ராஜினாமா. எப்போ பிரதான எதிர்கட்சி விவாதத்துல நாங்க சட்டமன்றத்துல எழுப்புவதற்கு முதல் நாள் தான் அவங்க ராஜினாமா பண்றாங்க. இது மிகப்பெரிய மதுரைக்கு கிடைத்த அன்னை மீனாட்சி குடிக்கொண்டிருக்கிற சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு, இன்றைக்கு மீனாட்சி சொக்கநாதர் குடிக்கொண்டிருக்கிற மதுரைக்கு, கள்ளழகர் இறங்குற மதுரைக்கு, இங்கே ஜல்லிக்கட்டு, உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு நடக்கிற இந்த மதுரைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசுல ஸ்டாலின் திமுக அரசு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பெருமையா தான் மதுரை மக்கள் பேசிக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, சொத்து வரி, மின்சார கட்டண உயர்வு மாதிரி இன்னும் நீங்க உயர்த்தினீங்கன்னா நாங்க சொன்னோம் விலைவாசி உயர்வு வந்துடும். அந்த விலைவாசி உயர்வு என்பது மிகப்பெரிய கொடிய நோய். அது வறுமை என்பது மிகப்பெரிய கொடிய நோய். ஆகவே வறுமையை ஒழிக்கின்ற வகையில் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த 4 ஆண்டு காலத்துல? அம்மா இருக்கிற போது 20 கிலோ விலையில அரிசி கொடுத்தாங்க. அம்மா கொடுத்த மடிக்கணினி திட்டம், கறவை மாடுகள், ஆடுகள் வழங்குற திட்டம், கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக. அதே போல புரட்சி தமிழர் எடப்பாடி குடிமராமத்து திட்டம், 11 மருத்துவக் கல்லூரி, 7.5% இடஒதுக்கீடு என்று வரலாற்றில் இடம்பெறுகிற முத்தான வளர்ச்சி திட்டங்களை புரட்சி தமிழர் எடப்பாடி வாரி வாரி வழங்கினாங்க. அதனால மக்கள் என்ன சொல்றாங்க, இன்றைக்கு 175 தொகுதிகளுக்கு மேலே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணம் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மேற்கொண்டிருக்கிற இந்த எழுச்சி பயணம், மக்கள் கொடுக்கிற வரவேற்பு, இன்றைக்கு மீண்டும் எடப்பாடியார் தலைமையிலே அம்மாவின் ஆட்சி, ஜனநாயகத்தின் ஆட்சி, மக்கள் ஆட்சி மலர வேண்டும் என்பதுதான் அந்த வரவேற்பு, மக்கள் கொடுக்கிற வரவேற்பு சாட்சியாக இருக்கிறதுன்னு சொல்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.